Welcome back to my channel. இன்னைக்கு the most requested video அப்படினு சொல்லலாம். whipping cream powderல இருந்து whipping cream அதாவது நம்ம frost பண்றது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒருவேளை இத first time என் சேனல் பாக்குறீங்க அப்படினா நான் whipping cream, frosting, cakes இதெல்லாம் பத்தியும் டீடைலா நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். என்னோட சேனலோட பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் பாத்துக்கலாம். நான் ஆல்ரெடி dairy whipping cream, non dairy whipping cream அது டிஃபரன்ஸ் என்ன, அதை எப்படி ஸ்டோர் பண்றது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். சோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. மெயினா இந்த whipping cream powder ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படினா அதோட ஸ்டோரேஜ் தான். சோ இது வந்து நம்ம ரொம்ப பாதுகாத்து ரெஃப்ரிஜரேட்டர்லயோ ஃப்ரீசர்லயோ வைக்கணும்ங்கறதெல்லாம் கிடையாது. பவுடர் அப்படிங்கிறதுனால நார்மலா ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல மாத்திட்டோம்னாலே போதும். நிறைய ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு whipping cream கிடைக்காது. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த whipping cream பவுடர் வந்து ரொம்ப ஹேண்டியா இருக்கும். இந்த whipping cream பவுடர் மோஸ்டா எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இல்லாட்டி Amazonலயே செக் பண்ணி பாருங்க. நிறைய நல்ல பிராண்ட்ஸ் இருக்கு. சோ இந்த whipping cream பவுடர் வந்து எப்படி ப்ராப்பரா நம்ம ஃப்ராஸ்ட் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்னைக்கு chosen அப்படினு சொல்லிட்டு இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்றேன். எனக்கு பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல இந்த பிராண்ட் தான் அவைலபிளா இருந்துச்சு. whipping cream பவுடர்ல ரொம்ப பாப்புலரான பிராண்ட் எது அப்படினு கேட்டிங்கன்னா பேக்கர்ஸ்வில்லோட whipping பவுடரும் பேக்கர்ஸோட whipping பவுடரும் ரொம்ப பாப்புலர். சோ அது கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். Amazonல அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பேக்கேஜ்ல தான் நம்மளோட ப்ராடக்ட் இருக்கும் உள்ள. இது செய்யறதுக்கு மெயினா நம்ம யூஸ் பண்ற பவுலையும் விஸ்கையும் வந்து ஃப்ரீசர்ல வச்சு சில் பண்ணி எடுத்துக்கங்க. சோ இந்த whipping cream பவுடரை ஒரு ஃப்ராஸ்டிங்கா மாத்துறதுக்கு நமக்கு நிறைய இன்கிரிடியன்ட்ஸ் தேவைப்படாது. இது ஒன்னு இருந்துச்சுனாலே இது கூட மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு வெட் இன்கிரிடியன்ட் இருந்தா போதும். அந்த வெட் இன்கிரிடியன்ட் எதுனா ரொம்ப எல்லாத்துக்கும் அவைலபிளா இருக்கிற ஒரு பொருள் தான். இது தண்ணியா இருக்கலாம் இல்லாட்டி பாலா இருக்கலாம். சோ நீங்க ஒரு whipping cream பவுடர் வாங்குறீங்க அப்படின்னா நான் சொல்றத வந்து ஒரு கைடா மட்டும் வச்சுக்கோங்க. மெயினா வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்க கொடுத்திருப்பாங்க. நீங்க வாங்குற பாக்கெட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிச்சு பாருங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்றதா கண்டிப்பா பெட்டரா இருக்கும். என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து chilled வாட்டர் எடுத்தா போதும்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் நான் வந்து chilled milk எடுக்கிறேன். ஏன்னா வந்து ஏற்கனவே நான் chilled வாட்டர்ல வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் லிட்டில் பிட் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் மில்க் ஆட் பண்றேன். மில்க் ஆட் பண்றப்போ அது பார்க்கிறதுக்கு நல்லா கிரீமியாவும் டேஸ்ட் வைஸ் வந்து வாட்டர் விட பெட்டரா இருக்கு. நான் வந்து 80 ml நல்ல சில்லான பால் எடுத்திருக்கேன். இப்போ ரெடி பண்ணிடலாம். முதல்ல நம்மளோட பவுடரை உள்ள ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த பவுடர்ல இந்த மாதிரி லம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த விஸ்க வச்சு அதை நல்லா உடைச்சு விடுங்க. இப்போ இதுல நம்மளோட சில்லான பாலையும் உள்ள சேர்த்திக்கலாம். இந்த விஸ்க வச்சு அதை சும்மா ஒரு அளவுக்கு கலந்துருங்க. நான் ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சப்போ பவுடர் அண்ட் மில்க் ஆட் பண்ண உடனே எனக்கு இந்த ஸ்டேஜ்ல கரண்ட் போயிடுச்சு. பீட்டர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே. இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா பயந்துக்காதீங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அந்த பவுடரையும் பாலையும் லம்ஸ் இல்லாம நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் சில்லா இருக்கும் இல்லையா, பவர் கட் ஆயிருந்தாலும் ஏற்கனவே அந்த சில்னஸ் மெயின்டைன் ஆயிருக்கும் இல்லையா, நீங்க பீட் பண்ணுவீங்கல்ல, இந்த பீட்டர் அண்ட் இந்த பவுல்ல நம்ம ப்ராடக்ட்ஸோட அப்படியே கொண்டு போய் நான் ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். ஓரளவுக்கு நல்லாவே சில்னஸ் மெயின்டைன் ஆயிடுச்சு. திருப்பி பவர் கட் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்றப்போ ஒண்ணுமே ஆகல. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா வெளியே விடுறதுக்கு பதிலா அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. என்னோட லேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஹை ஸ்பீட்ல வந்து 4 to 5 minutes பீட் பண்ணணும்னு போட்டிருக்கு. நான் அதான் ஃபாலோ பண்ண போறேன். 6 ஸ்பீட்ல வச்சு இதை நல்லா சாஃப்ட் பீக்ஸ் வர வரைக்கும் நான் பீட் பண்ணி எடுக்க போறேன். அப்புறம் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இது ஸ்வீட்டன்ட். ஸோ இதுல வந்து ஆல்ரெடி சுகர் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம எந்த எக்ஸ்ட்ரா சுகரும் ஆட் பண்ண தேவை கிடையாது. ஆல்ரெடி வனிலா ஃபிளேவர் இருக்கு. அதனால நான் வந்து எந்த ஃபிளேவரிங்கும் அதில் ஆட் பண்ணல. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் பத்தாம இருந்துச்சுனாலும் பவுடர் சுகர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்க ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி வனிலா எசன்ஸ் தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. அப்படியே எனக்கு ஒரு அளவுக்கு நல்லா திக்காயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நான் கண்டினியூஸா பீட் பண்ணேன். இந்த மாதிரி பீக்ஸ் ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பீட் பண்ணீங்கனாலே ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைச்சிரும். நான் வந்து திருப்பி ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நான் பீட் பண்ணுவேன் ஸ்டிஃப் பீக்ஸ் வரதுக்கு. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பியும் வந்து இதை நான் பீட் பண்ண போறேன். இது வந்து 50 கிராம்ஸ் பேக் தான். இதோட ரேட் வந்து 60 rupees வருது. இது வந்து 50 கிராம்ஸ் இல்ல. ஸோ ஒருவேளை நீங்க நிறைய வாங்குறீங்க 1 kg பேக் 500 கிராம் பேக் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க தேவையான அளவு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு மீதியை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்னும் ஆகாது. இதுல வந்து மில்க் சாலிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால
கொஞ்சம் கட்டி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க ஓபன் பண்ணி போடுறப்போ. பயந்துக்கு தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா நீங்க யூஸ் பண்றப்ப அதை உடைச்சு விட்டீங்க அப்படின்னா நார்மல் ஆயிக்கும். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது நான் டெய்ரி whipping cream பவுடர் தான். சோ அதனால நம்ம வெட் இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு இது வந்து ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டேபிளா இருக்கும், ஃப்ரீசர்லயும் ஸ்டேபிளா இருக்கும், ஒன்னும் ஆகாது. இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல போடல, பட் நான் ஏன் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து கிரீம் வந்து இந்த மாதிரி பண்றப்போ ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்க மாதிரி இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிறது நல்லாவே ப்ரிவென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ அதனால வந்து நான் இதை பீட் பண்ணிக்கிறேன் இன்னொரு தடவை. அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணி சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நான் உங்களுக்கு பைப் பண்ணி நாசில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத காமிக்கிறேன். முதல்ல ஒரு கிளாஸ்ல பைப்பிங் பேக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்வர்ல் ஃப்ளவர் நாசில் எடுத்திருக்கேன். அதையும் உள்ள போட்டுட்டு க்ரீமை ஃபில் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் சிம்பிளான ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் இதில் கொடுக்க போறேன். பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு டிசைன் கிடைச்சிருக்குன்னு. இது நான் ரொம்ப நேரம் ஒரு 40 to 45 மினிட்ஸ் பக்கம் வெளியவே தான் வச்சிருந்தேன். எனக்கு ஒண்ணுமே ஆகல. க்ரீம் எல்லாம் ஸ்டேபிளாவே இருந்துச்சு. சோ அவ்வளவுதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுனாலோ இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது இதை பத்தின டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ அது எல்லாத்தையுமே எனக்கு காமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வேற எங்காவது என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.